ஒரு முழு அடி அடிப்பேன் இந்த வரவாக வந்து நான் வெண்டா வெற்றி தோல்வி என்றால் அந்த மக்களுடைய தீர்மானம் ஏற்றுக்கொண்டு நான் இந்த வைத்தியர் வாழ்க்கை போயிடுவேன். அவ்வளவுதான். வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடமிருந்து. கிட்டத்தட்ட 60 பேரை இதுவரைக்கும் நான் சேகரிச்சிட்டேன். சேர்த்தாக்களுக்கு கூட தெரியாது நான் இவே மாகாண சபைக்கு வந்து நாமினேஷன் பண்ண போறேன். ஏற்கனவே ஒரு பிரச்சனை தான் பிரதேச சபை தேர்தலில். அதுதான் நான் சொல்றேன். அந்த 60 பேருக்குமே தெரியாது இவர்களை நான் இதுல போட போறேன், அதாவது மாகாண சபை தேர்தலில் போட போறேன். ஏனென்றா இவர்களுக்கு தெரிஞ்சா முதலே வால் முழக்க வலிக்கட்டும். முதலாவது. 2வது இவர்கள் வாயில இருக்காம நான் டாக்டரோட இந்த மாகாண சபை கேட்க போறேன் வெளியில உடனே போன முறை சைக்கிள் சங்கு வீடெல்லாம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தாங்களாக்கள் எடுக்கல அர்ச்சுனார் எடுத்திருக்கிறான்னு பார்த்து அவைட்ட போய் பேரம் பேசின ஆக்கள் 50,000 ரூபா தரவா 1,00,000 ரூபா தரவா 1,50,000 ரூபா. அப்போ இப்பவே மாகாண சபைக்கு நான் கஷ்டப்பட்டு ஜூனியர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாரையும் எடுத்திருக்கேன், வைத்தியர்கள் லோயர்ஸ் எல்லாரையும் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்பவே நான் சொன்னேன் நான் ரெடி இவதான் கேண்டிடேட்ஸ் என்று. அதில் அரைவாசி பேருக்கு ஆளுக்கு 2-3 லட்சம் 5 லட்சம் கொடுத்து இவர்கள் கட்சிகளை எடுப்பார். ஆகவே நொமினேஷன் பண்ணி பேப்பரில் ஒட்டினா அப்புறம் தான் தெரியும் யாருண்டு. அது வரைக்கும் ஆனால் சகல வேலையும் நான் செய்து கொண்டிருக்கேன். இதனால் ஃபுல் ப்ளோனா செய்வேன். ஒரு முழு அடி அடிப்பேன் இந்த வரவாக வந்து நான் வெண்டா வெற்றி தோல்வி என்றால் அந்த மக்களுடைய தீர்மானம் ஏற்றுக்கொண்டு நான் இந்த வைத்தியர் வாழ்க்கை போயிடுவேன். அவ்வளவுதான்.